ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். லஞ்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். கிச்சன் பேக்யார்டில் இருக்கக்கூடிய கீரைகள் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. கீரையெல்லாம் பறித்து கீரை சாதமும் ஒரு வெஜிடபிள் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. கீரை பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம ஒரு பாயில்டானது எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் ஒரு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரேவி இது. இப்போ கீரை வெந்துருச்சு. இதோட மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ரைஸ் வேக வச்சு அதையும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடில் ஒரு கடாயில் பட்டர் போட்டு பட்டர் உருட்டினோன்னா மைதா மாவு எந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குங்களோ அந்த அளவுக்கு இதில் பால் விடணும். இப்போ மைதா மாவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட அதே அளவு பால் விட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கெட்டியாகவே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு அது பயமாக இருந்துச்சு அப்படின்னா மைதா மாவு ஃப்ரை பண்ணி பாலோடு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா அந்த ஒயிட் சாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆகி மைதா மாவு சேர்த்துனால அடியில் பிடிக்கும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அந்த பட்டர் எல்லாமே வெளியில் உருகி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்திருக்கும். அது ஒரு சைடில் வெந்துகிட்டே இருக்கட்டும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பட்டர் போட்டுட்டு நம்மளுக்கான காய்கறிகள் இதில் கண்டிப்பாக கேப்சிகம் இருக்கணும். இந்த கிரேவிக்கு கேப்சிகம் போட்டு நல்லா எல்லாமே நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். 3/4 பாகம் வெந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இந்த சைடும் அடி பிடிக்கும். மைதா மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசால் இந்த டைமே கரம் மசால் சேர்த்துக்கணும். காய்கறி சேர்க்குறதுக்கு முன்னாடி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு மசால் வாசனை போகிற அளவுக்கு பார்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கான உப்பு இப்போ போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கடையில் இல்லை அப்படின்னா மிளகாயை மேலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு இது பண்ணிங்கனாலே க்ரன்ச் மாதிரி பண்ணிட்டிங்கனாலே அது ரெடி ஆயிடும். இதோட கொஞ்சமாக மேத்தி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பட் இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிரேவி நல்லா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணிவிட்டு மசாலாவோட ஆட் பண்ணிடணும். இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். அதுக்கு என்கிட்ட கறிக்கட்டை இருந்தது. எப்படின்னா வெளியில் நாங்கள் குக் பண்ணுறதுனால இருக்கும். இப்போ அந்த ரெண்டையும் நான் ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்கா ஸ்டாண்ட் இருக்குல்ல அதில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு நடுவில் வச்சு நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் அதில் போடணும். நான் பட்டர் தான் போடுறேன். பட்டர் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக்கி எல்லாமே அப்படியே நல்லா அது உள்ளே இறங்கிரும். நல்லா இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அந்த மாதிரி விடுங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா 3 to 4 மினிட்ஸ் அது விடணும் கண்டிப்பாக. இப்போ இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பவுலில் வச்சுட்டோன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிரும். இப்போ ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு கிரேவியை தனியாக ஓரமாக எடுத்து வச்சலாம். இப்போ நம்ம கீரை சாதம் செய்ய ரெடி பண்ணலாம். கீரை சாதத்துக்கு நல்லா இரும்பு வாணலி வச்சுக்கோங்க. நல்லா அடி கனமான வாணலி. அதில் எண்ணெய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா மைனூட்டாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துருங்க. அது சேர்த்த உடனே நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணது கொஞ்சம் போதும். வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இரும்பு வாணலினா நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. அதனால் இரும்பு வாணலில் நல்ல வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வைக்க பேஸ்ட்டு கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் தான் நம்மளோட புதினா சாதமும். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகோட காரமே போதும்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இது இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கீரை வெந்துடுச்சு. ஒரு கெட்டியான தன்மை வந்தால் போதும். நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டேன்.
குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மிளகோட காரம் மட்டுமே நமக்கு போதும். மேலே வந்து கொஞ்சமாக மேத்தி வந்து ஃப்ளேவருக்காக தான் போடுறோம், ஆப்ஷனல் தான். இப்போ ஆல்ரெடி வேக வச்சு உதுத்து வச்ச ரைஸையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான யம்மியான கீரை சாதம் நம்மளுக்கு ரெடி. இந்த கீரை சாதத்துக்கு இந்த கிரேவியும் சூப்பராக இருக்கும். கீரைக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக லெமன் ஆப்ஷனல் தான். லெமன் வேண்டான்னு விருப்பப்பட்டால் கூட லெமன் தேவை கிடையாது. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெமன் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம். இதுதான் எங்களோட லஞ்ச். இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு லஞ்சில் உங்களோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.